வத்தலக்குண்டு அருகே சட்டவிரோதமாக விற்கப்பட்ட மதுபான பாட்டில்களை பெண்கள் அடித்து நொறுக்கும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோம்பைப்பட்டி கிராம பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 24 மணி நேரமும் நடைபெறும் மது பாட்டில்கள் விற்பனையால் மதுபோதை ஆசாமிகள் அடிக்கடி ஊருக்குள் தகராறில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று முற்றுகையிட்டதோடு சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த மது பாட்டில்களை வீசி எறிந்து நொறுக்கினர். தகவல் அறிந்து அங்கு சென்ற வத்தலக்குண்டு காவல்துறையினர் மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செங்கோட்டை அருகே காதலியை வீடு தேடி சென்று அருவாளால் வெட்டிய காதலனால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கற்குடி பகுதியைச் சேர்ந்தவர் திருமலைக்குமார். இவருக்கும் தெற்குமேடு பகுதியைச் சேர்ந்த கண்ணகி என்ற பெண்ணுக்கும் இடையே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காதல் மலர்ந்து இருவரும் காதல் தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென கண்ணகி இவரிடம் பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த திருமலைக்குமார் கண்ணகி வீட்டிற்கு சென்று கண்ணகியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கண்ணகியை மீட்ட போலீசார் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து புளியரை போலீசார் திருமலைக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு 1000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி அனுமதிக்க முயன்ற கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுவாமிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பலமுறை வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 1000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கிராமவாசிகள் சண்முகம் மற்றும் ஷபானா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வேனில் அணிவகுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மனு கொடுக்க சென்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேற்கண்ட போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சுவாமிமலை கிராமத்தில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக நத்தம் மற்றும் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வரும் மக்கள் ஆகிய எங்களுக்கு இதுநாள் வரை பட்டா கிடைக்கப்பெறவில்லை. அது சம்பந்தமாக 1000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி எங்களுடைய பல வருட கோரிக்கைகளை 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகங்களாக வடிவமைத்து ஆம்புலன்ஸ் அவசரகால ஊர்தியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்ல உள்ளோம். மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் கூறிக்கொள்கிறோம். இதுவரையிலும் 21 குறிப்பாணைகள் தலைமை செயலாளர் முதல் கோட்டாட்சியர் அவர்கள் வரை 21 குறிப்பாணைகள் வந்து கிடப்பில் கிடைக்கிறது. தாசில்தார் அலுவலகத்தில் இதன் விசாரணை எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டிப்பட்டி அருகே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த 50 குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்து திருவிழா நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கீழ மஞ்சு நாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த 50 குடும்பங்களை ஒதுக்கி வைத்து திருவிழா நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த முருகேசன் மற்றும் பரமேஸ்வரன் ஆகியோர் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்ய கூறியபோது கோயில் நிர்வாகிகள் அபிஷேகம் செய்ய முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் முருகேசனை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட முருகேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோயில் வரவு செலவு குறித்து கணக்கு கேட்டதால் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்ததாக கூறப்படுகிறது. திருவிழா அபிஷேகம் பண்ண போகும்போது அபிஷேகத்தை பண்ண மாட்டேன், அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டோம். பண்ண மாட்டோம்னா பண்ண மாட்டோம். அதாவது அங்கே அந்த கோயிலில் வேலை செய்த அந்த பூசாரிகள், அதாவது பூசாரி யாருன்னா
வனசாமி, பாலமுருகன், காளியம்மா கோயில் பூசாரி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு 4 பேர். ஜெயபால் போனா பீஸ் மீட்டிங் வந்து எங்களை வந்து சேர்க்காம எங்களை விட்டு ஒதுக்குறாங்க. ஏன் ஒதுக்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து எங்கிட்ட கணக்கு கேட்குறீங்க, ஏன் கணக்கு கேட்குறீங்கன்னு எங்களை வந்து ஒதுக்குறாங்க. ஒரு 50 குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையாக நாங்கள் வரக்கூடாது, அப்படி நீங்கள் வந்து அவசியம் பண்ணக்கூடாது, வந்தால் அவசியம் பண்ணாலும் கூட எந்த ஒரு பேச்சையும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டாகணும்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கோயில் வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. அந்த அரசு சொந்தமான இடத்துல வந்து பொது கோயில் நாங்கள் சொல்கிறது வந்து எங்கள் கோயிலை வந்து நீ வந்து என்ன கேட்குறது இருக்குது, எங்கள் கோயில் வந்து நீ கேட்கக்கூடாது, வர்றியா சாமி கும்பிட்றியா, துண்ணூறு பூசணியா போயிட்டே இருக்கணும், இதில் வந்து கணக்கில் கேட்கக்கூடாது. கணக்கில் கேட்டால் நீ கேட்குறதுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டதுனால எங்களை வந்து அடிக்க வராங்க. விசைத்தறியாளர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக கோவை புறநகர் பகுதிகளில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப புதிய கூலி உயர்வு கோரி தருமத்தப்பட்டி நகரில் கடந்த ஏப்ரல் 11 முதல் 15 வரை 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை விசைத்தறியாளர்கள் முன்னெடுத்துள்ளனர். விசைத்தறியாளர்களின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று காலை 6 மணி முதல் அப்பகுதிகளில் மருந்தகங்கள் தவிர்த்து அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இதில் தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என விசைத்தறியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் விசை தொழிலாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கடைகளும் மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 32 கோடி அளவிற்கு வருவாய் விலக்கு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.